11th computer science 9th chapter. So another one part, data types, variables and expression. So data types அப்படின்போது there are three types of data type. Data, what is the mean by data என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டேட்டான்ற ஒரு வேர்டு எதிலேருந்து டெரிவேட் பண்ணப்படுதுன்னா, ஸோ டேட்டா அப்படின்ற வேர்டு டேட்டம் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து டெரிவேட் பண்ணப்படுது. டேட்டா அப்படின்னு சொல்லணும்னா டேட்டா இஸ் டிஃபைன்ட் அஸ் collection of raw fact. So unprocessed collection of raw fact, it is called known as data ன்னு சொல்லுவோம். ஸோ அதில் people சொல்லலாம், ஆப்ஜெக்ட் சொல்லலாம், பிளேஸ் சொல்லலாம், ஸோ many more then etc. ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்போது ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கக்கூடியதாக ஒரு டேட்டான்னு சொல்லுவோம். ஸோ how many types of data types அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are three types of data types. What are the three types அப்படின்னு கேட்டிங்கன்னா, user defined, built-in data types, derived data types. There are three types of data type. So very important, 3 mark and 2 mark maybe கேட்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதில் 3 data types பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூசர் டிஃபைனடு. யூசர் டிஃபைனடில் பார்த்தீங்கன்னா கிளாஸ், எனிமரேஷன், டைப் டெஃபினேஷன், இந்த மாதிரி இந்த 4 வகையை சொல்லக்கூடியது யூசர் டிஃபைனட் டேட்டா டைப்ஸ். பில்டிங் டேட்டா டைப்ஸ் சொல்லலாம், ஆர் ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸ் சொல்லலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. அந்த 3 டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் டைப்பு, வாய்டு, இன்டெக்ரல் டைப்பு. ஸோ இன்டெக்ரல் பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்குது, இன்ட்டு, கேரக்டர். வாய்டு டேட்டா டைப்பில் எதுவுமே இல்லை, ஸோ நத்திங். ஃப்ளோட்டிங் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டு, டபுள். நெக்ஸ்ட்டு டெரிவேட்டிவ் டேட்டா டைப்னு இருக்குது. ஸோ இந்த டெரிவேட்டிவ் டேட்டா டைப்பில் பார்த்தீங்கன்னா அரே, ஸ்ட்ரக்சர், பாயிண்டர், ரெஃபரன்ஸ், ஃபங்க்ஷன், இட்ஸ் ஆல்சோ டெரிவேட்டிவ் டேட்டாவுடைய டைப்ஸு. ஸோ நான் சொல்கிறது எல்லாமே தனித்தனியாக 2 மார்க் 3 மார்க்கில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுப்போம்னா டேட்டா டைப்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ டேட்டா டைப்ஸ் ஃபுல்லாகவே சொன்னேன். அடுத்தது வேரியபிள்ஸு. வேரியபிள்ஸ்னால் என்ன சார் அப்படின்னா, வேரியபிள் ஆர் ஆல்சோ யூஸ்டு டு ஐடென்டிஃபையர். வேரியபிள்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் ஐடென்டிஃபையர்னு சொல்லி அழைக்கலாம். வேரியபிள் ஆர் யூஸ்டு டு ஸ்டோர் த வேல்யூ. ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு மெமரி பாக்ஸ் தான் வேரியபிள் சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த வேரியபிள்ஸில் பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷன் எப்படி, வேரியபிள் இனிஷியலைசேஷன் அப்படின்ற பற்றியும் நம்ம லைவ் கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். எம்சிபி கிளாஸில் பார்த்துருக்கோம், லைவில் நம்ம பார்த்துருக்குறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ எக்ஸ்பிரஷன் மீன்ஸ் என்னன்னா ஈக்குவேஷன்ஸ் ஆர் எக்ஸ்பிரஷன் ஆல்சோ சேம். ஈக்குவேஷன்ஸ் ஆர் எக்ஸ்பிரஷன் போத் சேம். இப்போ எக்ஸ்பிரஷன் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸ்பிரஷன்றது பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு இருக்குன்னா இது ஒரு எக்ஸ்பிரஷன். இது எப்படி எவாலுவேட் பண்ணுவோம், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய், இந்த மாதிரி எவாலுவேட் பண்ணக்கூடாது. இது ஒரு எக்ஸ்பிரஷன். அப்போ எக்ஸ்பிரஷன் எந்த மாதிரி இருக்கலாம், ஆப்ரேட்டர்ஸ் பேஸ் பண்ணியிருக்கலாம், ஆப்ரேட்டர்ஸ் பேஸ் பண்ணியிருக்கலாம், வேரியபிள்ஸ் பேஸ் பண்ணியிருக்கலாம். பாருங்கள், an expression is a combination of operator. Operator is equal to, then constant x, y and variables arranged as per the rule of in C++. அப்போ C++ உடைய விதிமுறையில் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒழுங்குபடுத்தப்பட்டிருப்பாங்க. எந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் பேஸ் பண்ணி கம்பைன் பண்ணியிருக்கோம், கான்ஸ்டன்ட் பேஸ் பண்ணியிருக்கோம், வேரியபிள்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இட் மே ஆல்சோ இன்க்ளூட் the functions called which is the return value. எப்பொழுதுமே ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வச்சு நம்ம அழைக்கும் பொழுது அது வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல்
ஒரு எக்ஸ்பிரஷனில் ஒன்றுக்கு மேற்பட்ட an expression may consist of one or more operands and zero the more operators that produce the value. பாருங்க x இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதுங்க பாருங்க x star equal to y plus z அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எவாலுவேட் பண்ணுவேன் x equal to x star y plus z இந்த மாதிரி எவாலுவேட் பண்ணுவோம் இல்லையா. அப்போ ஒரு எக்ஸ்பிரஷனில் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆப்பரண்ட்ஸ் x y z 3 operands will be executed. Star plus equations operator. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட ஆப்பரண்ட்ஸ் ஆப்ரேட்டர் ஜீரோ எல்லாமே என்ன பண்ண முடியும் இருக்கலாம் மேபி இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லக்கூடியதான் இந்த தேர்ட் பாயிண்டோடைய மீனிங். The expression may consist of one or more operands and zero or more operator that produce the value. அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட ஆப்ரேட்டர் எல்லாம் சேர்ந்து உருவாக்கக்கூடியதான் அந்த வேல்யூ. இதில் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு ஒரு டைப்பில் மொத்தம் 7 டைப் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. 7 டைப்போடைய பர்பஸ் என்னன்னு கேட்டால் ஸோ டைட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா வாட் ஆர் த 7 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இன் C++ அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். தேர் ஆர் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன், integer expression, floating expression, relational expression, logical expression, bitwise expression, pointer expression. There are some type. இது எல்லாமே C++ அதாவது டேவ் C++ல இன்க்ளூட் பண்ணக்கூடிய 7 டைப். How many types of expression in C++ அப்படின்னு கேள்வி கேட்கலாம். 7 type. So which of the following the expression may be consist of the more than one operands, zero more operators using the produce the value. most questions இந்த மாதிரி கேட்கறதுக்கான ஆன்சர்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ்பிரஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் என்ன பண்ணுவாங்க 1 மார்க்காக வச்சுருப்பாங்க. ஓகே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 7 டைப் என்னன்னு கேட்டால் மறுபடியும் சொல்கிற பாருங்க கான்ஸ்டன்ட், இன்டீஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட், ரிலேஷனல், லாஜிக்கல், பிட்வைஸ். இது எல்லாமே அடுத்து பாயிண்டர். இது எல்லாமே 7 டைப்பும் ஒரு எக்ஸ்பிரஷனுடைய வகைகள் அப்படின்போது நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இந்த ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன் தனித்தனியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனும் தனித்தனியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சார் நான் ஒரு வேரியபிளுக்கு வந்து பிஃபோரா 10, 100, 1000 சொல்லி நான் என்ன பண்ணுறேன் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபிக்ஸட் பண்ண பிறகு அதை மாற்றம் செய்ய முடியுமா? சேஞ்சஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டன்ட் தான் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன். அப்போ கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ x ஈக்குவல் டு 100, y ஈக்குவல் டு 50. அப்போ ஏதாவது ஒரு டேட்டா டைப்பை பயன்படுத்தி இன்ட்டு நம் ஈக்குவல் டு 1000 சொல்லி நான் என்ன பண்ணிருக்கேன் ஃபிக்ஸடாக கொடுத்துட்டேன். அப்போ இது கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷனுடைய எக்ஸாம்பிள். அப்போ ஒன்லி கான்ஸ்டன்ட் வேல்யூ இருந்தால் மட்டுமே அந்த கான்ஸ்டன்ட் என்ன கான்ஸ்டன்ட் கேட்டால் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் சொல்லி அழைக்கலாம். நெக்ஸ்ட் இன்டீஜர் கான்ஸ்டன்ட். ஸோ இன்டீஜர் கான்ஸ்டன்ட் அப்படின் போது கம்பைனேஷன்ஸ் ஆஃப் இன்டீஜர் கேரக்டர், the value integer and character values and or அதாவது இருக்கலாம் மேலும் என்னது அல்லது அப்படின்போது the variable with simple arithmetic operator. ஒரு சாதாரண addition, subtraction, multiplication, division செய்யக்கூடிய ஒரு ஆபரேட்டர் மூலமா to produce the integer value நம்மளுக்கு ரிசல்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷன் இது பார்த்தோன்னா இன்டீஜர் எக்ஸ்பிரஷன். The integer expression combinations of integer and character value of and or
the variable with a simple arithmetic operator to produce the integer value. சாதாரண ஒரு simple arithmetic operator பயன்படுத்தி integer result வந்து integer value result கொண்டு வரதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு expression பார்த்தா integer expression. அப்ப sum equal to num1 plus num2. பாருங்க num1 ஓட வேல்யூ 10, num2 ஓட வேல்யூ 20. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா இருக்கும். இப்போ 50 மார்க் எடுத்துர்க்கான். இதுல வந்து இதுலயும் வந்து என்னது 60 மார்க் எடுத்துர்க்கான். அப்ப என்ன பண்றேன் 110 மார்க் இருக்குது. 110 மார்க் என்ன பண்றேன் ரெண்டு சப்ஜெக்ட் டிவைட் பண்ணி அது ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறேன். அப்போ 5.5 ஈஸியா ஆவரேஜ் கண்டு. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ஒரு அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ் வந்து இன்டிஜர் வேல்யூவா ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வழங்கக்கூடியதான் இந்த எக்ஸ்பிரஷன் இன்டிஜர் எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எக்ஸ்பிரஷன். The floating point expressions combinations of the floating point value and a r. The variable with the simple arithmetic operator produce the floating point value. அப்போ நம்மளுக்கு floating point value பயன்படுத்த வேணும்னா அப்போ நம்மளுக்கு அந்த arithmetic operatorல பயன்படுத்தி floating point வேல்யூவாகவே வழங்கக்கூடியதான் இந்த floating point expression. பாருங்க ஏரியா ஆஃப் த சர்க்கிள் அப்படின் போது அதோட வேல்யூ அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 5r². 5r² அப்படின் போது பை அப்படின்னும் 22/7 எழுதுவோம். அதை நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும் சொல்கிறதுக்காக தான் 3.14 சொல்லி எடுத்துக்கிறோம். 3.14 எடுத்துக்கிறோம். அப்போ 14 இன்ட்டு 5ஓட ஆரோட ரேடியஸோட வேல்யூ என்ன பண்ணுற 2 கொடுக்குன்னு வச்சுக்கோ. அப்போ 2 அப்போ πr². இந்த மாதிரி எவாலுவேட் பண்ணி உனக்கு வரக்கூடிய அவுட்புட் பாருங்கள். அப்போ 3.4 அப்படின் போது 16 ரிமைண்டர் 1 4 + 1 5 12.56. அப்போ 12.56 அப்படின்ற வேல்யூ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூ. அப்போ இந்த எக்ஸ்பிரஷனுடைய ஒர்க் என்னன்னு கேட்டால் ஃப்ளோட்டிங் பாயிண்டில் வேல்யூ கிடைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷன் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எக்ஸ்பிரஷன். தேர்ட் எக்ஸ்பிரஷன். அடுத்தது ஃபோர்த் ஒன் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா பிட்வைஸ் எக்ஸ்பிரஷன். அப்போ பிட்வைஸ் எக்ஸ்பிரஷன் படிக்கும்போது பாருங்க அதாவது வேரியபிள்ஸ் இப்போ 0 1 0 0 1 1 0 அப்படின்றது மொத்தம் 8 பிட் 1 2 3 4 5 6 7 8. இந்த பக்கம் அதாவது கிரேட்டர் தென் சிம்பிள்ஸ் வந்து 3 இருந்துச்சுன்னா கிரேட்டர் தென் சிம்பிள்ஸ் 3 இருந்துச்சுன்னா அதாவது இங்கேருந்து 3 டிஜிட்ஸ் என்ன பண்ணோம் நம்ம ஒன்ஸாக மாற்றிக்கணும். முன்னாடி வந்து என்ன பண்ணுறோம் அதை மாற்றிடுவோம். சரியா? அதே மாதிரி இந்த பக்கம் ஏவோட 2 பக்கம்னா இந்த பக்கத்தில் இருந்து மாற்றிக்கணும். கொஞ்சம் பிட்ஸ் வந்து தள்ளிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணுவதற்கு தான் த கம்பைன்சேஷன்ஸ் ஆஃப் வேல்யூ அண்டு ஆர் த வேரியபிள்ஸ் த பிட்வைஸ் ஆப்ரேட்டர். பிட்வைஸ் ஆப்ரேட்டர் பற்றி நம்ம படிச்சிருப்போம். வாட் ஆர் த ஆப்ரேட்டர்ஸ் ஆஃப் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்? ஆப்ரேட்டர்ஸ் சொல்லி கேட்கும்போது அரித்மெட்டிக், அசைன்மெண்ட், பிட்வைஸ், லாஜிக்கல், இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர், கண்டிஷனல் ஆப்ரேட்டர், இது எல்லாத்தையும் நம்ம லைவ் கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ அதில் வரக்கூடியதான் பிட்வைஸ் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட்டு ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னு ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னு இருக்குது. இப்போ ரிலேஷனல் ஆப்ரேட்டர் என்ன? லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு, இது மாதிரி எல்லாமே இருக்கக்கூடியதான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். சரிங்களா? அப்போ the combinations of the values and or the variables with relational operator. ரிலேஷனல் ஆப்ரேட்டர். அப்போ ரிலேஷனல் ஆப்ரேட்டர் போது இந்த மாதிரி less than, greater than, greater than or equal to, less than or equal to அப்படின்னு சொல்லக்கூடிய not equal to இந்த எல்லா ஆப்ரேட்டரையும் பயன்படுத்தி அந்த பூலியன் வேல்யூஸ் எப்படி இருக்கும்? கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சுன்னா 1 இருக்கும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா 0 இருக்கும். அந்த மாதிரி ஒரு வேல்யூ கொண்டு வரக்கூடியதான் இந்த ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன். ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஈஸியான ஒரு கான்செப்ட் தான் இது. ஒரு 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் இருக்குது. லாஜிக்கல். ஸோ லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனுடைய பர்பஸ் என்ன? அண்டு ஆறு நாட்டு, அண்டு ஆறு நாட்டு. இப்போ அண்டுன்னும் போது என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவேன்? டபுள் ஆம்பர்சன் சிம்பிள் யூஸ் பண்ணுவேன்.
ஆர் என்பது என்ன பண்ணு டபுள் ஸ்லாஷ் மாதிரி என்ன பண்ணும் வெர்டிகல் பார் மாதிரி யூஸ் பண்ணும். நாட் என்பது என்ன பண்ணுவேன் எக்ஸ்க்ளமேஷன் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணும். அப்போ இந்த மாதிரி சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி கண்டிஷன் ட்ரூ ஆனுச்சுன்னா ஒன்றுன்னு அஸ்யூம் பண்ணிக்கும், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சுன்னா ஜீரோன்னு சொல்லி அஸ்யூம் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகக்கூடியதான் இந்த லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன். லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் the values of and are the variables with logical operator already நாங்கள் சைடில் எழுதி போட்டிருக்கேன். logical operator to produce the boolean value, the boolean value of result. அப்போ 0 or 1 பாருங்க, ஏ பியை விட ஏ கிரேட்டர் தானே இருந்துச்சுன்னா கண்டிஷன் ட்ரூ ஆனிச்சுன்னா 1, சியும் 10ம் சியும் ஈவனாக இருந்துச்சுன்னா அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆனிச்சுன்னா 1 எடுத்துக்கும், இல்லைன்னா 0 எடுத்துக்கும். அப்போ 0 1 போது அண்ட் ஆப்ரேட் பண்ணும்போது என்ன வரும், அட்லீஸ்ட் ஒரு இன்புட் ஆகுதுன்னு ஃபால்ஸாக இருந்தாலும் அவருடைய அவுட்புட் ஃபுல்லாக என்ன இருக்கும் ஃபால்ஸாக தான் இருக்கும் வரக்கூடிய. அதாவது அண்ட் ஆப்ரேட்டை பொறுத்தளவுக்கு ரெண்டு பக்கமாக என்ன இருக்கான், எக்ஸோட அவுட்புட்டும் ஒய்யோட அவுட்புட் என்ன இருக்கணும் ட்ரூவாகவே இருந்தால் மட்டும் தான் அதோட அவுட்புட்டும் ட்ரூவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸிக்யூட் ஆகக்கூடியது இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட்டு பாயிண்டர் எக்ஸ்பிரஷன் ஒன்று இருக்குது சார். இந்த பாயிண்டர் அப்படின்போது ஒன்று அண்டு சிம்பிள் ஒன்று இருக்குது, இன்னொன்று ஸ்டார்னு ஒன்று இருக்குது. பாயிண்டர் வேரியபிள் அப்படின்னு ஒன்று பயன்படுத்தும். அந்த பாயிண்டர் வேரியபிளுடைய பர்பஸ் என்னன்னு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அண்டோட ஒர்க் என்னன்னு கேட்டால் ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி அண்டு சிம்பிள் இருந்துச்சுன்னா அந்த வேரியபிளுடைய வேல்யூவை கண்டுபிடிச்ச அட்ரஸை கண்டுபிடிச்சு சொல்லக்கூடியது அண்டு சிம்பிள். அதே ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி ஸ்டார்னு ஒரு சிம்பிள் இருந்துச்சுன்னா அந்த வேரியபிளில் போயிட்டு வேல்யூ ஸ்டோர் பண்ணி வைக்க போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ ஸ்டாரோ அண்டு சிம்பிளோ ஒரு வேரியபிளுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அந்த வேரியபிள் என்னன்னு கேட்டிங்கன்னா பாயிண்டர் வேரியபிள். பாருங்கள், the pointer variable expression, the pointer variable is a variable that hold as a memory address. அப்போ மெமரி அட்ரஸ் வந்து உனக்கு என்ன பண்ணக்கூடியது காமிச்சு கொடுக்கக்கூடியது. the pointer variable are declaring using asterisk symbol. asterisk symbol அப்போ ஸ்டார் சிம்பிள் ஸ்பேஸ் பண்ணியிருந்தாலே அப்போ இன்டீஜர் ஐபிடிஆர்னா ஐக்கு வந்து இன்டீஜர், பிடிஆருக்குன்னா பாயிண்டர். அப்போ இண்டீஜருடைய பாயிண்டர் வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். அப்படி டிக்ளேர் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி ஸ்டார் இருக்குது, இப்போ ஐபிடிஆர்னு சொல்லி கொடுத்துட்டேன். num1 num ஈக்குவல் டு 100 சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நம்மோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 100. இப்போ என்னன்னா இது எப்படி சார் பிரிண்ட் பண்ணால் அண்டு நம் ஈக்குவல் டு ஐபிடிஆர் அப்படின்னு கொடுத்தா இப்போ என்ன நடக்கும், நம்மள என்ன வேல்யூ இருக்குதோ அது ஐபிடிஆரில் வரும். ஓகேவா? அப்போ சாரி மாற்றி இருக்கேன் பாருங்கள், ஸ்டாரு ஐபிடிஆர் ஈக்குவல் டு அண்டு நம். அப்போ இந்த அட்ரஸ்க்குள்ளே என்ன வேல்யூ இருக்குதோ அந்த வேல்யூ ஆகப்பட்டது ஐபிடிஆரில் அசன் ஆகிடும். அப்போ அட்ரஸ்க்குள்ளே வேல்யூ கண்டுபிடிச்சி சொல்லக்கூடியது அண்டு, அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறது தானே ஐபிடிஆர் ஸ்டார். ஓகேவா? ஸோ இதுதான் பாயிண்டர் வேல்யூடைய பர்பஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிரஷன் என்ன, ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்குது, ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன் எப்படி எவாலுவேட் ஆகுது, எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது ஒரு 5 மார்க் கொஸ்டின், எல்லாம் கவனிச்சுக்கோ, பார்த்துக்கோ, நோட் பண்ணிச்சுக்கோ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.